உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைப்படாது, உங்களை பிழைக்க வைக்க இயேசு உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், நாடு செழிப்பாக இருக்க வேண்டும், மக்களுக்கு எந்த தீமையும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு அந்த எண்ணம். அன்பினால் மட்டும்தான் இந்த உலகத்தையே ஆள முடியும் என்பதை இயேசுபிரான் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். அது இன்னும் பலித்துக் கொண்டு வருகிறது. என் பேர் மல்லிகா. ஆனா என் மகளை 2007 கொண்டுட்டாங்க. அது குறித்து நான் சமாதானத்துக்கு வந்தேன். ஆனா என் கணவர் என் பேரை சொல்லி கூப்பிடணும்னு வாஞ்சியா இருந்திருக்காரு. இங்க ஒரு சகோதரி இருக்கிறீர்கள், உங்கள் பெயர் மல்லிகா. ஆனா உங்கள் தலையில் மல்லிகை பூ வைக்கவே முடியவில்லை. உங்கள் குடும்பத்திலே எல்லாரும் சொல்கிறார்கள், நீ மங்களமாய் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தின் மக்கள் அப்படி நீங்கள் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் குடும்பத்திலே கனம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் நீ சந்தோஷமாய் இருக்கிறாய் என்று உன் உறவினர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் நீங்களோ அதை செய்ய முடியவில்லை. இன்று இரவு ஆண்டவர் இயேசுவின் மகிமை உங்கள் மீது இறங்குகிறார். இந்த நாளிலிருந்து அவருடைய தீர்க்கதரிசன ஆவி உங்களுக்குள் இருந்து கிரியை செய்யும். மல்லிகான்னு சொன்னோடனே சின்ன வயதில் திருமணம் ஆனதுல இருந்து நான் தலையில போட்டு பூ கூட வைக்க மாட்டேன். ஆனா என் குடும்பத்தார் எல்லாரும் என்னை கேவலமா மங்களகரமா இல்லை ஏசு ஏசுன்னு போறான்னு நான் பட்ட பாடுகளும் கையில வளையல் பட மாட்டேன். கல்யாண வீட்டுக்கு போனா ரொம்ப கேவலமா சொல்லுவாங்க. ஆனா நீங்க பேரை சொல்ல உடனே ஆண்டவரே என்னதான் நீங்க சொல்றீங்க, உனக்கு தீர்க்க தரிசன வரங்களை தர வெக்கப்பட்ட உயர்த்த வேண்டிய நான் பேரை கூப்பிடுவார் எதிர்பார்க்கவே இல்லை. ஆம், அன்பும் மனதுருக்கமும் நிறைந்து இவ்வுலக மக்களின் கண்ணீரை துடைத்து அவர்களின் துக்கம் சந்தோஷமாக மாறி அவர்கள் வாழ்வில் இன்புற்று வாழ இறைவன் இயேசுவிடம் அயராது ஜெபிப்பதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த டாக்டர் பால் தினகரன் அவர்களுக்கு செப்டம்பர் 4ஆம் தேதியன்று தனது 50வது பிறந்த நாளை காண கொடுத்த இறைவன் இயேசுவிற்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறோம். டாக்டர் பால் தினகரன் அவர்கள் தனது 18வது வயதிலிருந்தே தன் தகப்பனார் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடன் இணைந்து தனது ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். தேவனுடைய வார்த்தை இந்த இடத்தில் மாத்திரமல்ல, எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்லும். என் அருமை சகோதரனே சகோதரியே, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பெற்றோரும் எங்கிருந்தாலும் சரி, அவர்கள் உங்களுக்கு தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம். இப்பொழுது அவர்களுக்காக ஜெபியுங்கள். தேவன் சமீபத்திற்கு மாத்திரம் அல்ல, தூரத்திற்கும் தேவன் அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குவார். சரீர நோயானாலும் சரி, மன நோயானாலும் சரி, அவரிடம் திரும்பி சேர்ப்பார். அவர் வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை, அவர் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. நம் தேவனுடைய வல்லமை இன்றும் மாறி போகவில்லை. அவர் இன்றும் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். என் மகனிடம் சொன்னேன், I told my son, தம்பி, son, எத்தனையோ பல்கலைக்கழகத்தில் உன்னை கூப்பிடுகிறாள், போய் வேலைக்கு போ. Many universities are inviting you to come. You go and work. நான் பேங்கில் வேலை செய்தது போல வேலை செய்து கொண்டு இதையும் கவனி என்று சொன்னேன். Just as I worked in the bank and looked after the ministry, you also work somewhere and take care of the ministry. ஆனால் அவன் சொன்னான், but he said, இல்லை இல்லை, no, நான் முழுவதும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறேன். The one who has conquered the devil, he is one of the best person I've ever seen on this earth, is ready to come into you tonight. He's a chosen one from the God, definitely, to make you a king. Choose Jesus. यीशु को चुन ले. Choose Jesus. यीशु को चुन ले. Choose Jesus. Amen. Amen.
இறைவன் இயேசுவின் அன்பால் நிறைந்த டாக்டர் பால் தினகரன் முதல் முறையாக இந்தியாவில் இறைவன் இயேசுவின் சரிதையை தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக தயாரித்து தூர்தர்ஷன் நிலையத்தின் மூலம் 1983 ஆண்டிலே ஒளிபரப்பு செய்தார். War brings sorrow, despair and bereavement. Nations mourn, families weep and tribes vanish, but yet the wars go on. Every day millions face a battle raging deep down in their own hearts. A feeling of insecurity and hopelessness torments them. And so was born on Christmas Day the Prince of Peace, the baby Jesus. Yes, that's why we celebrate Christmas, to love and honor the Lord Jesus Christ, who brought joy and peace into this troubled world of chaos and despair. தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலம் சுமார் 11 மொழிகளில் வாரந்தோறும் சுமார் 441 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இன்று உலகின் அனைத்து மூலை முடுக்குகளுக்கும் இறைவன் இயேசுவின் வார்த்தையை எடுத்து செல்கின்றது. 1986 ஆண்டு தன் உயிரினும் மேலாய் அன்பு காட்டிய தனது தங்கை சகோதரி ஏஞ்சலை ஒரு கொடிய கார் விபத்தில் இழந்தும் தன் மனதில் துக்கத்தை அடைத்துக் கொண்டு இறைவன் இயேசு தன் தகப்பனாருக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றும் பொருட்டு தன் தகப்பனாரோடு காருண்யா பல்கலைக்கழகத்தை அரும்பாடுபட்டு கட்டி எழுப்பினார். இன்று காருண்யா பல்கலைக்கழகத்திலிருந்து லட்சத்திற்கும் மேலான மாணவ மாணவியர் இறை அன்போடும் சிறந்த ஞானத்தோடும் மனதுருக்கத்தோடும் இவ்வுலகிற்குள் காருண்யா நட்சத்திரங்களாக திகழ்கின்றனர். I, Dr. Paul Dinakaran, Chancellor of Karunya University, declare the 7th convocation of the Karunya University open. உலகமெங்கும் நடைபெறும் இயேசு அழைக்கிறார் பொதுக்கூட்டங்களுக்கு வரும் லட்சக்கணக்கான மக்களின் பிரச்சனைகளை, அவர்களில் சிலரின் பெயரை இறைவன் இயேசு டாக்டர் பால் தினகரன் வாயிலாக வெளிப்படுத்தி அவர்களை குணமாக்குகிறார். அன்பு சகோதரி ரீட்டா, I am Rita John. லிலி, மங்கையர் கரசி, என் பேர் மங்கையர் கரசி. I see a name Jerin, பேர் நம்ம Jerin Beulah. Holy Spirit shows me there is somebody, a young man who has come out of prison who is in this crowd. My young brother, your name is Naveen. मेरा नाम है नवीन. 6 तारीख को मैंने जेल पे चला गया मर्डर केस में. But still those guilt and oppressions are following you, Naveen. But tonight Jesus is coming. Permanently you can come out of your sin. इस मसीह को देने के लिए तैयार हुए, जो कुछ भी कर. Jesus has delivered him. 10 வருஷம் நடக்க முடியாத ரேகா இப்பொழுது நடந்து வருகிறார்கள். Praise the Lord. இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Thank you Jesus. வாங்கம்மா. நல்லா நடங்கம்மா. நல்லா நடமா. Thank you Jesus. Praise the Lord. எனக்கு நடக்க முடியாது. வீல்சேர்ல கூட்டிட்டு வந்து நடந்து வந்து விட்டார். பாவி 8 மாதங்களாக நடக்க முடியாமல் மிகுந்த வியாதியால் 4 பேர் தூக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. பட் இன்றைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவ வல்லமை வந்து அவரா நடக்க ஆரம்பித்திருக்கிறார். Praise the Lord. வாங்க. Praise the Lord. Thank you Jesus. Thank you Lord. எவ்வளோ சந்தோஷம். Praise the Lord. இப்போ என்னாச்சு? வந்த பிறகு ஆண்டவர் நீங்க ஜெபம் பண்ண பிறகு என்ன தொட்டாரு. இப்போ நினைச்சு பார்த்தா எனக்கு நடக்கலாம்னு பார்த்தா என்னால நடக்க முடியுது. பெரிய அற்புதம் செய்திருக்காரு ஆண்டவர். ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய பாக்கியம். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. இயேசு உயிரோடு இருக்கிறார். ईशु मेरे साथ आए।
பொதுக்கூட்டம் நடைபெறும் நாட்கள் தவிர பிற நாட்களிலும் மக்கள் தங்கள் தேவைகளுக்காக இறைவன் இயேசுவிடம் பிரார்த்தனை ஏறெடுப்பதற்காக டாக்டர் பால் தினகரன் இந்தியாவின் பல்வேறு பகுதியில் 33 ஜெபகோபுரங்களும் உலகின் பல நாடுகளில் 10 ஜெபகோபுரங்களும் நிறுவி அதன் மூலம் மக்களின் கண்ணீரை துடைக்க பிரார்த்தனை ஏறெடுக்கப்படுகிறது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி பாண்டிச்சேரியில் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தை இன்று நமது மத்திய அமைச்சர் மாண்புமிகு பி. நாராயணசாமி ஐயா அவர்கள் மத்தியிலும் இன்னும் போதகர்கள் மத்தியிலும் திறந்து வைப்பதில் பேரானந்தம் அடைகிறோம். இது தேசத்திற்கு ஒளி விளக்காய் இருந்து விசேஷமாக பாண்டிச்சேரி மக்களுக்கு மிகுந்த ஆறுதலும் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு இதை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அவருடைய மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், நாடு செழிப்பாக இருக்க வேண்டும், மக்களுக்கு எந்த தீமையும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையில் இன்று புதுச்சேரியிலும் அவர் இருக்க வேண்டும் என்று எண்ணி இந்த இயேசு அழைக்கிறார் என்ற ஜெப கோபுரத்தை இங்கே திறந்திருப்பது உண்மையே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அன்பினால் மட்டும்தான் இந்த உலகத்தையே ஆள முடியும் என்பதை இயேசுபிரான் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். அது இன்னும் பலித்து கொண்டு வருகிறது. அது மட்டுமல்ல, தன்னுடைய மனதிலே இருக்கின்ற குறைகளை கூறுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய எண்ணங்களை சொல்ல முடியாமல் யாரிடம் சொல்வது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த ஜெபகோபுரத்தை மரியாதைக்குரிய டாக்டர் பால் தினகரன் அவர்கள் உருவாக்கி, உங்களுடைய உள்ள கிடக்கைகளை சொல்லுங்கள், உங்களுடைய குறையை சொல்லுங்கள், அதை நிவர்த்தி செய்வதற்கு இயேசுபிரான் இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக இந்த ஜெபகோபுரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இறைவன் இயேசு தனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி இந்திய மக்கள் செழித்தோங்க, இங்குள்ள ஏழை எளிய மக்கள் மற்றும் வாழ வழியில்லை என்று தவிக்கும் மக்களுக்கு சீஷா தொண்டு நிறுவனத்தின் மூலம் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர். இதுல சீஷா மூலமா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒன்று வந்திருக்கோம். இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்குது உங்க வீடு கட்டுறதுக்கு. நீங்க கட்டுங்க. நீங்க இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இது இந்த தொகை உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு இருந்தாலும் இது 100 மடங்கு உங்களுக்கு உழைக்கணும். உங்க பிள்ளைங்க உயர்ந்த நிலைமைக்கு வரணும்.
இதுபோன்று இறைவன் தனக்கு வெளிப்படுத்தும் திட்டத்தை மிகுந்த பயபக்தியோடும் உண்மையோடும் செய்து வரும் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் மேலும் பல பிறந்த நாட்களை காணவும் அவரின் சுகத்திற்காகவும் பலத்திற்காகவும் நீங்களும் தொடர்ந்து உங்கள் ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் அருமை சகோதரர் SP அன்பநாதன், சகோதரி மேரி கரூரிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். இது உங்களுக்கு 21வது வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. காட் பிளஸ் யூ. லூக்கா 1:50 படி அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறையும் உள்ளது. இயேசுப்பா, அப்படியே உமது இரக்கத்தை உமது பிள்ளைகள் மீது ஊற்றும். வேலை ஸ்தலத்திலே சகோதரனுக்கு சமாதானத்தை தார சுவாமி. எங்கள் சகோதரி மேரி ஆவியிலே நிரம்பி செழிக்க செய்யும் சுவாமி. அருமை மகன் கார்த்திகேயனுக்கு நல்ல வேலையை தாரும், உயர்ந்த வேலையை தாரும் அப்பா. அப்படியே அசோக்குமாருக்கு பிஇலே ஞானத்தை கொடுத்து நிறைய மார்க்கை கொடுத்து உயர்த்தி வையும், கனம் பண்ண சுவாமி. அபேத்நேகோ அவர்களுக்கு முழு விடுதலை தாரும். குடும்பம் ஒரே இடத்தில் இருக்கும்படி அற்புதமாக கிருபை செய்யும். இந்த ஆசீர்வாதத்தை அவள் மீது வைத்து ஜெபிக்கிறேன், அதை உறுதிப்படுத்தும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ. எங்கள் அருமை TS சிமி கரத்தூர் கன்னியாகுமரியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறாய். +2 நல்ல சக்சஸ்ஃபுல்லாக முடித்தபடியினால் இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறாய். காட் பிளஸ் யூ சிமி அபண்டன்ட்லி. 100 மடங்கு உன்னை ஆசீர்வதித்து 2 கொரிந்தியர் 2:14 படி எப்பொழுதும் உனக்கு வெற்றி ஆண்டவர் தருவாராக. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்பா, சிமியை ஆசீர்வதியும், ஜோசஃபை ஆசீர்வதியும், சிஜனை ஆசீர்வதியும். நிறைய மார்க்கை கொடுத்து செழிப்போடு பிள்ளைகள் வாழ்ந்திருக்க அருள் புரியும் அப்பா. அருமை சகோதரர் தங்கமணி அவர்களுக்கு சுகத்தை தாரும். இந்த அலர்ஜி, கொலஸ்ட்ரால், சுகர், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு வேலையிலும் ஆசீர்வாதத்தை பெருக செய்யும் அப்பா. கனம் பண்ண சுவாமி. சகோதரி சாரசம் அவர்களுக்கு தலைவலியை நீக்கும், பொல்லாத தலைவலியை நீ வெளியே போ என்று இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை எடுக்கிறேன். இயேசப்பா, முழு குடும்பமும் ஆவியின் நிறைவினால் நிரம்பி இருக்கட்டும், கனம் பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you abundantly. Tonight, the Lord told me that He is going to fill every one of us with His Holy Spirit without measure. இன்று இரவு கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நிரப்ப போகிறேன் என்று கர்த்தரிடத்திலே சொன்னார். Acts 3:34 says, அப்போஸ்தலர் 3:34 சொல்லுகிறது, God filled Jesus of Nazareth with the Holy Ghost without measure. நசரேயனாகிய இயேசுவை தேவன் அளவில்லாமல் தம்முடைய ஆவியினால் நிரப்பி இருந்தார். Acts 10:38 says, அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, how God filled Jesus of Nazareth with Holy Ghost and power. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார். If Jesus was filled with the Holy Spirit to have God with him, how much more you and I need the Holy Spirit to have God with us all the time. எப்பொழுதும் தேவன் தம்முடன் கூடவே இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பாரானால் எந்த அளவுக்கு தேவன் நம்முடன் கூட இருப்பதற்கு நாமும் பரிசுத்த ஆவியினால் அதிகமாய் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். When the Holy Spirit comes into us, what happens? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது என்ன நடக்கிறது? He shows you your future. உங்கள் எதிர்காலத்தை உங்களுக்கு அவர் காண்பிக்கிறார். Yes, you need not be an orphan in this world. ஆம், இந்த உலகத்தில் நீங்கள் அனாதைகளாக இருக்க வேண்டியதில்லை. John 16:13 says, யோவான் 16:13 சொல்லுகிறது, the Holy Spirit will show you the future. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வருங்காலத்தை உங்களுக்கு காண்பிப்பார். God has already made plans for your future. தேவன் ஏற்கனவே உங்கள் எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை வரைந்து வைத்திருக்கிறார். You need not be like the people of the world saying, I don't know what will happen to me. I don't know what God's plan is. I don't know. எனக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே, தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரியலையே, எனக்கு தெரியலையே என்று சொல்லுகிற உலக மக்களைப் போல் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. You never have to say I don't know. எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என்று நீங்கள் ஒருபோதும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. My friend, என் நண்பரே, as the Holy Spirit comes into you, you will know all things. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வீர்கள். That's why the Bible says, ஆகவே தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது in Acts 2:17, அப்போஸ்தலர் 2:17, in the last days, கடைசி நாட்களிலே I will pour my spirit upon all flesh. மாம்சமான யாவர் மீதும் நான் என் ஆவியை ஊற்றுவேன். And when God pours the spirit upon you, தேவன் தம்முடைய ஆவியை உங்கள் மீது ஊற்றும் போது
Oh, you will begin to prophesy. நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைக்க God துவங்குவீர்கள். will show you his plan for yourself. உங்களுக்கான தம்முடைய திட்டம் என்னதென்பதை தேவன் உங்களுக்கு காண்பிப்பார். He will show you what he has planned for your life. உங்கள் வாழ்க்கை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு அவர் காண்பிப்பார். And you will know it and do it, and you have success in life. அப்பொழுது அதை அறிந்து கொண்டவர்களாய் நீங்கள் அதை செயல்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடுவீர்கள். Yes, that is what God wants to give you. ஆம், அதைதான் தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். Every time he has been doing that for me. ஒவ்வொரு முறையும் இதை அவர் எனக்கு செய்து வந்திருக்கிறார். He showed me what I should study. எந்த பாட பிரிவை நான் எடுத்து படிக்க வேண்டும் என்று எனக்கு அவர் காண்பித்தார். He said you will finish your MBA and your PhD. ஆம், நீ MBA படித்து உன்னுடைய PhD முடிக்க வேண்டும் என்று சொன்னார். And that's how I finished my PhD. இப்படியாகத்தான் என்னுடைய PhD படிப்பை நான் முடித்தேன். And that's how I could become the chancellor of a university. அதன் மூலம்தான் ஒரு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக என்னால் மாற முடிந்தது. God has given a clear plan even 32 years before in my life. என் வாழ்க்கையில் 32 ஆண்டுகளுக்கு முன்பே தேவன் தெளிவான ஒரு திட்டத்தை எனக்கு வரைந்து கொடுத்தார். And the Holy Spirit guided us பரிசுத்த ஆவியானவர்களை வழிநடத்தினார். to choose my wife. என் மனைவியை தெரிந்து கொள்ள. I was saying I am a tall person, I must have a tall girl. நான் உயரமாய் இருக்கிறபடியால் ஒரு உயரமான பெண் தான் எனக்கு வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். Amazingly God found the girl for me. ஆச்சரியமான விதத்தில் தேவன் எனக்காக ஒரு பெண்ணை தெரிந்தெடுத்து கொடுத்தார். I said she must be 5 feet 6 inches tall. நான் சொன்னேன் 5 அடி 6 அங்குல உயரமாய் அந்த பெண் இருக்க வேண்டும். And amazingly she was 5 feet 7 inches tall. மிகவும் ஆச்சரியமான விதத்தில் 5 அடி 7 அங்குலமாக என் மனைவி கிடைத்தார். 1 inch bonus. ஒரு அங்குலம் போனஸாக கிடைத்தது. God does much more exceedingly than what we ask. நாம் வேண்டிக் கொள்வதை பார்க்கிலும் மிகவும் அதிகமாய் தேவன் செய்கிறவர். Yes, she is not only tall in the height but also tall in the spirit. சரீரப்பிரகாரமான உயரத்தில் அவர்கள் அதிகமானவர்களாய் இருந்ததோடு மாத்திரமல்ல ஆவியிலும் உயர்ந்திருந்தார்கள். Today when she prays, the Holy Spirit comes upon the people in a greater measure than any one of us in the family. இன்று எங்கள் குடும்பத்தில் யார் ஜெபிக்கிற போது வருகிறதை விட மிகவும் அதிகமாக அவர்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் பெரும்பான்மையாக மக்கள் மீது பொழிந்தருளுகிறார். God has arranged a beautiful family life for us 23 years. 23 ஆண்டுகளாக அருமையான குடும்ப வாழ்க்கையை தேவனுங்களுக்கு ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார். When God's chosen partner is given to you for your marriage, your whole life will be full of joy. உங்கள் விவாக வாழ்க்கைக்கென்று தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கும். There will be love between the husband and the wife and love between the parents and the children. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு மலர்ந்திருக்கும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே அன்பு மலர்ந்து செழித்திருக்கும். And even in the ministry, ஊழியத்திலும் கூட every step the Holy Spirit comes and shows me what to do. ஒவ்வொரு அடியிலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு காண்பிக்கிறார். The Holy Spirit will show me this is what is happening in Karunya, this is what you should do in the university. காருண்யாவிலே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, பல்கலைக்கழகத்திலே இதைதான் நீ செய்ய வேண்டும் என்று எனக்கு பரிசுத்த ஆவியானவர் காண்பிப்பார். You must start this research in Karunya. காருண்யாவிலே இந்த ஆராய்ச்சியை நீ ஆரம்பிக்க வேண்டும். This is how you must set up administrative systems in Karunya. காருண்யாவின் நிர்வாக ஒழுங்குமுறையை இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்று சொல்லுவார். Now Karunya should interact with these countries. இப்பொழுது காருண்யா இந்த நாடுகளுடன் எல்லாம் பேச்சுவார்த்தையில் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பார். I will announce it to the vice chancellor and the whole board of management prophetically. துணை வேந்தருக்கும் முழு மேலாண்மை நிர்வாக குழுவினருக்கும் தீர்க்க தரிசனமாக நான் அதை அறிவிப்பேன். Amazingly countries will come to tie up with Karunya exactly according to the prophecy. தீர்க்க தரிசன உரை வெளிப்பட்டபடியே ஆச்சரியமான விதத்தில் அந்த நாடுகள் எல்லாம் காருண்யாவோடு ஒப்பந்த உடன்படிக்கையில் தொடர்பு கொள்வார்கள். You can do your work prophetically every day. ஒவ்வொரு நாளும் உங்கள் வேலையை நீங்கள் தீர்க்க தரிசனமாக செய்ய முடியும். Whatever you do will prosper in your job. You will get promotion after promotion. உங்கள் வேலையில் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், பதவி உயர்வு மேல் உயர்வு உங்களுக்கு கிட்டும். Whatever you do in your business will be prospering. உங்கள் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் செய்வதெல்லாம் செழிக்கும். Whatever you do in your family will be prospering. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் எல்லாம் செழிக்கும். Because the Holy Spirit will speak to you. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே உங்களோடு கூட பேசுவார். And you will do only that every morning. ஒவ்வொரு நாள் காலையிலும் நீங்கள் அதை மாத்திரம் தான் செய்வீர்கள். Get up in
in the morning and pray. காலையிலே எழுந்து ஜெபிப்பீர்கள். And the Holy Spirit will speak to you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடனே கூட பேசுவார். And tell you the plans that he has made for you, your family, your work, your business, your ministry for that day. அந்த நாளிலே உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் வேலைக்காக, உங்கள் ஊழியத்துக்காக அவர் நிர்ணயித்த திட்டங்களை உங்களுக்கு விளக்கி சொல்லுவார். And you will be a blessing to millions of people. லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் திகழ்வீர்கள். Because of God the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராகிய தேவனின் நிமித்தமாக. And the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், from now on, இது முதற்கொண்டு, he showed me on the 14th March 2008. மார்ச் 2008 14ஆம் நாள் எனக்கு இதை காண்பித்தார். According to Revelation 10:7 and 11. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 7 11 வசனங்களின்படி, hereafterwards God will make you and me prophesy to kings, to nations, to peoples and languages. இனிமேல் தேவன் உங்களையும் என்னையும் ஜாதிகளுக்கும் பாஷைக்காரருக்கும் ராஜாக்களுக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களாக வைப்பார். Not only will you be prophesying to yourself and bring God's plan into your life and your family and your working place, you will also begin to prophesy to kings of the world. உங்களை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து உங்கள் குடும்பத்துக்குள், உங்கள் வேலை ஸ்தலத்துக்குள் தேவனுடைய திட்டங்களை நீங்கள் வெளிப்படுத்துவதோடு மாத்திரமல்லாமல் இனி உலகத்துக்கும் உலகத்தின் ராஜாக்களுக்கும் நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி தேவ திட்டத்தை வெளிப்படுத்துவீர்கள். The Lord told me, தேவன் சொன்னார், a new era is beginning. ஒரு புது யுகம் பிறக்கிறது. Jesus Christ is coming soon. இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் திரும்பி வருகிறார். You will see him in the sky. வானத்திலே நீங்கள் அவரை காண்பீர்கள். Any day, any moment he is coming back. எந்த நாளிலும் எந்த சனப்பொழுதிலும் அவர் திரும்பி வரலாம். And he will come and take his children to heaven. அவர் வந்து தம்முடைய பிள்ளைகளை பரலோகத்திற்கு கொண்டு போவார். Those who have served him faithfully, he will surely take them to heaven. உண்மையாய் அவருக்கு ஊழியம் செய்தவர்களை நிச்சயமாகவே அவர் பரலோகம் கொண்டு போவார். But before that, ஆனால் அதற்கு முன்பதாக God's word has to go to the nations of the world. தேவனுடைய வார்த்தைகள் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிடமும் போய் சேர வேண்டும். People have to be prepared all over the world. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களும் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். And for that, அதற்காக God is giving us the gift of prophecy to prophesy to the kings and the leaders. உலகத்தின் ராஜாக்களுக்கும் தலைவர்களுக்கும் தீர்க்கதரிசனம் உரைக்கும்படியான தீர்க்கதரிசன வரத்தை தேவன் நமக்கு தருகிறார். You will prophesy to kings. நீங்கள் ராஜாக்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவீர்கள். To nations. தேசங்களுக்கு சொல்லுவீர்கள். Saving the people. மக்களை ரட்சிப்பீர்கள். With God's solutions to human problems. மனித பிரச்சனைக்குரிய தேவ பரிகாரத்தின் மூலமும் செய்வீர்கள். God is going to give you that grace. தேவன் உங்களுக்கு அந்த கிருபையை தருவார். Tonight through the Holy Spirit. இன்றிரவு பரிசுத்த ஆவியானவர் மூலம். Through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலம். Are you ready to receive the Holy Spirit? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? As the Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, you will have Jesus in you. இயேசுவை உங்களுக்குள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Jesus in you. இயேசு உங்களுக்குள் இருப்பார். Jesus is the way. இயேசுவே வழியாய் இருக்கிறார். The truth. சத்தியமாய் இருக்கிறார். And the life. ஜீவனாய் இருக்கிறார். You will open the door through Jesus to the world to solve the problems of humanity. மனுக்குலத்தின் பிரச்சனைகளுக்கு பரிகார தீர்வை கொடுக்க நீங்கள் இயேசுவின் மூலம் வாசலை திறந்து கொடுப்பீர்கள். You will know your future and rise up to great heights following God's will. உங்கள் எதிர்காலத்தை அறிந்தவர்களாய் தேவனுடைய வழியை பின்பற்றி நீங்கள் வாழ்வில் உயர்ந்த இடத்தை பிடிப்பீர்கள். You will drive devils and be protected. நீங்கள் பிசாசுகளை துரத்தி பாதுகாக்கப்படுவீர்கள். And you will have Jesus and live a holy life in this world. இயேசுவை உங்களுக்குள் வைத்துக் கொண்டவராய் உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள். All you need is the Holy Spirit. உங்களுக்கு தேவையானதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரே. How many of you want the Holy Spirit? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள்? Would you stand wherever you are? நீங்கள் இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்பீர்களா? Jesus is so near அவர் you. உங்களுக்கு மிகவும் அருகில் இருக்கிறார். He's going to be so happy when you call him. நீங்கள் அவரை அழைத்த உடனே அவ்வளவு சந்தோஷப்பட போகிறார். And now, இப்பொழுது when you call him, நீங்கள் அவரை கூப்பிடும்போது joy will come into your heart. சந்தோஷம் உங்கள் இதயத்தை நிரப்பிவிடும். That means Jesus has come into you. அப்படி என்றால் இயேசு உங்களுக்குள் வந்து விட்டார் என்று அர்த்தம். Your heart will bubble with joy. இருதயம் சந்தோஷத்தால் பொங்கி வழியும். Joy. சந்தோஷம். Joy. சந்தோஷம். Joy. மகிழ்ச்சி. And you will know that God has come into you. உங்களுக்குள் தேவன் வந்து விட்டார் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Just ask him. அவரை பார்த்து கேளுங்கள். Just ask him. அவரிடத்தில் கேளுங்கள். Lord Jesus, ஆண்டவர் come இயேசுவே, into me. எனக்குள்
எனக்குள்ளே வாரும். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே fill me. என்னை நிரப்பும். Jesus in me. இயேசு எனக்குள். I in Jesus. நான் இயேசுவுக்குள். Hallelujah. Hallelujah. Right now. இப்பொழுது the power of God is coming upon you. தேவனுடைய வல்லமை உங்கள் மீது வருகிறது. Oh Lord Jesus. ஆண்டவர் இயேசுவே. You have said ask anything in my name. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் I will do it. நான் அதை செய்வேன் என்று சொன்னீரே. Now Lord. இப்போதும் ஆண்டவரே. Fill them with thy Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் இவர்களை நிரப்பும். In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. Fill Lord. நிரப்பும் ஆண்டவரே. Fill your people. உம்முடைய ஜனங்களை நிரப்பும். Fill them with thy Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் இவர்களை நிரப்பும். Let them speak in new tongues. நவமான பாஷைகளை இவர்கள் பேசுவார்களாக. Touch their heart. இவர்கள் இருதயங்களை தொட்டருளும். Touch their spirit. இவர்கள் ஆவியை தொடும். Almighty God. எல்லாம் வல்ல இறைவனே. Speak through them. இவர்கள் மூலம் பேசுவீராக. Speak to them. இவர்கள் மூலமாய் பேசுவீராக. Open their eyes. கண்களை திறந்தருளும். Let them see vision. இவர்கள் தரிசனங்களை காணட்டும். Vision. தரிசனங்கள். Vision. தரிசனங்கள். Jesus. இயேசுவே. Our Lord. எங்கள் ஆண்டவரே. Let them see you coming into them. நீர் இவர்களுக்குள் வருவதை அவர்கள் காண்பார்களாக. Let them see you coming into them. நீர் அவர்களுக்குள் பிரவேசிக்கிறதை அவர்கள் காண்பார்களாக. Now let the devils run out. இப்பொழுது பிசாசு வெளியே ஓடட்டும். Sin run out. பாவமே வெளியே ஓடு. Fear run out. பயமே வெளியே ஓடு. Worry run out. கவலையே வெளியே ஓடு. In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. Let everybody be filled now. எல்லாரும் இப்பொழுது நிரப்பப்படட்டும். Fill Lord. நிரப்பும் ஆண்டவரே. Fill your people. உம்முடைய மக்களை நிரப்பும். Without measure. அளவில்லாமல் நிரப்பும். Now the heavens are opening. இப்பொழுது வானங்கள் திறக்கப்படுகின்றன. God's light is shining upon everybody. தேவனுடைய வெளிச்சம் ஒவ்வொருவர் மீதும் வீசி பிரகாசிக்கிறது. God's power is falling upon everybody. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வருகிறது. Prophesy. தீர்க்கதரிசனம் சொல்லுங்கள். Prophesy. தீர்க்கதரிசனம் சொல்லுங்கள். In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. Speak the words of God. தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்கள். Oh, the presence of God. தேவ பிரசன்னம். He is coming into you. அவரே உங்களுக்குள் வருகிறார். Everybody watching on television. தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும். God is coming into you. இப்பொழுது உங்களுக்குள் தேவன் வருகிறார். Praise the Lord. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Praise the Lord. கர்த்தரை துதியுங்கள். Praise the Lord. கர்த்தரை துதியுங்கள். அருமையான மேர்லின் ஜான்சி ராணி குடியாத்தம் வெள்ளூர்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை நன்றி காணிக்க அனுப்பி தாங்கி இருக்கிறாய். கர்த்தர் உன்னை நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 13:12 படி நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்கப்படும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். இயேசுப்பா உமது மகளுக்கு ஏற்ற துணையை சீக்கிரமாய் தாரும். வேலையை ஆசீர்வத்து தாரும். ஸ்டாஃப் நர்ஸாக உயரட்டும் சுவாமி. அப்படியே கிறிஸ்துதாஸை ஆசீர்வத்து பிஎஸ்சி நர்சிங்கில் இடம் கிடைக்கட்டும். சரீரம் சுகமாய் இருக்கட்டும் சுவாமி. வேலையை ஆசீர்வதியும் அப்பா. அப்படியே ராஜா ரெவரன் பிரபாகரன் அவர்களை ஆசீர்வத்து மினிஸ்ட்ரி ஆசீர்வத்து கனம் பண்ணும். சர்ச் வளரட்டும் அப்பா. எங்கள் சகோதரி சுதந்திரா அவர்களுக்கு ஆண்டவனே சரீரத்திலே சுகத்தை தாரும். சுகரும் இருதயமும் ஆண்டவனே சுகமாயிருக்கும்படி கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.